வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் சிறுகீரை கடையல் பருப்பு போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பருப்பு வந்து நான் ஒரு கப்பு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, சிறுகீரையை நல்லா கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சிறுகீரை இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சிறுகீரை. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் பருப்பில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 3 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வேகிற மாதிரி விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து விசில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம அலசி வச்ச கீரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரையை நல்லா பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். அந்த க்ரீன் கலர் போகக்கூடாது, அந்த க்ரீன் கலர் நல்லா க்ரீனிஷாக இருக்கணும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். கலர் வந்து நல்லா க்ரீனாக இருக்கணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் மத்தில் கடையிறதா இருந்தால் கூட கரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கீரையை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரையை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் மத்தில் கடையிறதா இருந்தால் கூட கடைஞ்சிக்கலாம். இப்போ தாளிச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சிறுகீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சிறுகீரை கடையில் பருப்பு போட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.